வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஆள் போல் தலைத்து வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆலமரத்தை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. மரங்கள்லேயே ரொம்ப அகலமான மரம் அப்படின்னா அது ஆலமரம் தாங்க. நாளாக நாளாக நல்லா படர்ந்து விரிஞ்சு வளர்ந்து அப்படியே ஒரு கொடை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வர விழுதுகள் தரையில் படர்ந்து ஆலமரத்துக்கு பலம் சேர்க்கும். அந்த விழுதுகளில் ஊஞ்சல் கட்டி ஆடணுமே, அதெல்லாம் ஒரு காலம். ஆள் போல் வாழ்க அப்படின்னு பெரியவங்க நம்மளை வாழ்த்துவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா வளர்ந்த மரம் 5000 வருஷம் வரைக்கும் வாழுமாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வர்ற விழுதுகள் கடைசி காலத்தில் அந்த ஆலமரத்தை தாங்கி நிற்குமா. குடும்பமும் அப்படிதானே. ஆலமரம்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? அல் இல்லைன்னா ஆல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் அலைந்து விரிந்து வளருதல் அப்படின்னு அர்த்தங்க. அதனால தான் ஆலமரத்துக்கு இந்த பேர் வந்தது. ஆலமரம் இளமையில இருக்கும்போதும் சரி, முதுமையில இருக்கும்போதும் சரி, எல்லாருக்கும் நிழல் தரும், பறவைகளுக்கு இடம் தரும். அதனால தான் ஆலமரம் நம்ம தேசிய மரமா இருக்கு. ஆனா நைட்ல இருந்து தனியா இருக்கிற ஆலமரத்தை பார்த்தா திக்குன்னு இருக்கும். ஆலமரத்தோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, காத்துல நச்சுத்தன்மை கலந்திருந்தாலோ இல்ல பக்கத்துல கழிவு நீர்ல நச்சுத்தன்மை இருந்தாலோ அதை அப்படியே உறிஞ்சி காத்தை சுத்தமாக்கும். அதனால தான் அதோட நிழல்ல நிறைய பேர் படுத்து தூங்குறாங்களோ. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஆலமர விழுதுகள்ல மாடு கண்ணு போடும்போது அதோட பனிக்கூடம் அப்புறம் நச்சுக்கொடி இது எல்லாத்தையும் ஒன்னா சாக்குப்பையில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது எதுக்குன்னா, அது அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சோன்னா அது அப்படியே மண்ணை ஸ்பாயில் பண்ணிடும் அப்படிங்கிறதுனால. ஆனா இந்த ஆலமர விழுதுகள்ல கட்டுறதுனால அந்த நச்சுத்தன்மையை அப்படியே போக்கிடுது, நோயும் பரவாது. கிரேட் ஆலமரம். அந்த காலத்தில் ஆலங்குச்சியில் பல்லு விளக்குவாங்க. அதில் துவர்ப்பும் இருக்கும், பாலும் வரும். ஆனால் இதை டைரெக்டாக பல்லில் தேய்க்கிறதுனால பல்லுக்கு சக்தியும் கிடைக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கூடிய சீக்கிரம் ஆலங்குச்சியில் பேஸ்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆலப்போல் வேலப்போல். அந்த காலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலமரத்தை பார்த்து மாவீரன் அலெக்சாண்டரே வாய பொளந்திருக்காரு. அவரு 7000 பேர் கொண்ட அவரோட படைகளை அங்கே தங்க வச்சிருக்காரு. அங்கே தங்குனதுனால அவங்க எல்லாருக்கும் டயர்ட்னஸ் போயிடுச்சான். சென்னையில் நான் போய் எங்கே ஆலமரத்தை தேடுறது? ஆலமரம் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான உயிரினங்களுக்கும் வாழ்க்கை கொடுக்குது. அதாவது அதில் இருக்கிற பழத்தை பறவைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுமா. அந்த பறவைகளோட எச்சம் அங்கங்கே விழுறதுனால ஆலமரமும் முளைக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஆலமரத்தோட இலைகளை ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடும். ஆளினால் ஆலமரம். ஆலமரம் சித்த மருத்துவத்தில் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆலமர விழுதோட நுனியில் பார்த்தீங்கன்னா அசோடாபாக்டர் அப்படின்ற நுண்ணுயிர்கள் இருக்கு. இது சுகர் உட்பட பல பிரச்சனைகளை தீக்குதான். டாக்டர் ஆலமரம். ஆலமரத்துக்கு இங்கிலீஷில் பேனியன் ட்ரீ அப்படின்னு பேர். அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஷியா வளைகுடாவில் இருக்கிற பனியாக்கள் அப்படின்ற வியாபாரிகள் வாணிபம் செய்ய வரும்போது ஆலமரத்தோட நிழல்ல தான் தங்குவாங்களாம். அதனால பனியா ட்ரீ அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் பேனியன் ட்ரீ ஆயிடுச்சு. இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஆலமரம் எங்க இருக்கு தெரியுமா? கொல்கட்டாவில் இருக்கிற கௌரா அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 450 வருஷம் பழமையான ஆலமரம் நம்ம சென்னையில் அடையாறுல இருக்கு. அடையாறு ஆலமரத்துக்கு தனி அடையாளமே உண்டு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். With me, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.